இன்டர்வியூல செக் இஃப் நம்பர் பெர்ஃபெக்ட்டான்னு கேட்டாங்கன்னா, நீங்க உடனே ஒரு லூப் எழுதுவீங்க, கோட் ரன் ஆகும், அவுட்புட் வரும். ஆனா நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆக மாட்டீங்க. ஏன் தெரியுமா? உங்க கோட் லாஜிக் இஸ் கரெக்ட் பட் அவுட்புட் இஸ் வெரி ஸ்லோ. ஒருவேளை இன்டர்வியூவர் 10 மில்லியன் ரெக்கார்ட் குடுத்தாங்கன்னா, அது ரன் ஆகி முடிக்க 10 செகண்ட் எடுக்கும். ஆனா இன்டர்வியூவர் எதிர்பார்க்கிறது 0.001 செகண்ட்ல முடியிற மாரி இருக்கிற அவுட்புட். இன்னைக்கு வீடியோல நார்மல் லாஜிக்கை விட 10 டைம் ஃபாஸ்டரா இருக்கிற மேட்ரிக்ஸ் லாஜிக் பார்க்க போறோம். இந்த ட்ரிக் தெரிஞ்சா நீங்க இன்டர்வியூல மார்க் காட்டலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பெர்ஃபெக்ட் நம்பர் டெஃபினிஷன் பார்ப்போம். நம்பரை எப்ப பெர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லுவோம்னா, அந்த நம்பரை டிவைட் பண்ற மத்த எல்லா நம்பரும் அந்த நம்பரை தவிர ஆட் பண்ணா அதே நம்பர் வரணும். மேத்தமெட்டிக்கலி எப்படி சொல்லணும்னா, சம் ஆஃப் ப்ராப்பர் டிவிஷன் ஈக்குவல் டு ஒரிஜினல் நம்பர். இப்போ நம்ம ட்ரை ரன் பார்ப்போம். இப்போ நாம 6 எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். 6 வந்து 1 ஆல டிவைட் பண்ண முடியும், 2 ஆல டிவைட் பண்ண முடியும், 3 ஆல டிவைட் பண்ண முடியும், 6 ஆல டிவைட் பண்ண முடியும். இப்போ 4 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன ஆகும்னா 6/1 வந்து 6. ஸோ இங்க வந்து எந்த ரிமைண்டரும் வராது. ஸோ அப்போ வந்து 1 வந்து ப்ராப்பர் டிவைசர். இப்போ வந்து 6/2 வந்து 3 வரும். ஸோ இங்கேயுமே ரிமைண்டர் எதுவுமே வராது. 6/3 வந்து 2 வரும். இங்கேயுமே ரிமைண்டர் கிடையாது. 6/6 வந்து 1 வரும். பட் ஆனா அந்த நம்பரை தவிர நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதை கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அப்போ 1 2 3 எக்ஸாம்பிள் வந்து இப்போ 4 5 எடுத்துக்குன்னா அது வந்து ப்ராப்பர் டிவைசர் கிடையாது. ஏன்னா இப்போ 6/4 போட்டா என்ன ஆகும்னா நமக்கு வந்து ப்ராப்பரா டிவைட் ஆகாது. இப்போ வந்து நமக்கு 6/4 போட்டா நமக்கு 5 வந்து ரிமைண்டரா வருது. ஸோ அதனால இது வந்து ப்ராப்பர் டிவைசர் கிடையாது. அதே மாதிரி தான் 5மே நமக்கு வந்து ப்ராப்பர் டிவைசர் கிடையாது. ஸோ நம்ம வந்து 1 2 3 மட்டும் தான் ப்ராப்பர் டிவைசர். 6 டிவைசர் தான். பட் ஆனா அந்த நம்பருக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். இப்போ 1 2 3 ஸோ இது மூணுத்தையும் நம்ம சம் பண்ணா 6 வரும். அப்போ வந்து இது பெர்ஃபெக்ட் நம்பர். ஓகே, இப்போ இன்னொரு நெகட்டிவ் கேஸ் பார்ப்போம். இங்க வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து 12 எடுத்திருக்கோம். ஓகே, 12 வந்து 1 ஆல டிவைட் பண்ணலாம், 2 ஆல பண்ணலாம், 3 ஆல பண்ணலாம், 4 ஆல பண்ணலாம். ஓகே, 5 ஆல பண்ண முடியாது, 6 ஆல பண்ணலாம், 7 ஆல பண்ண முடியாது, 8 ஆலும் பண்ண முடியாது. ஏன் 8 ஆல பண்ண முடியாதுன்னு டவுட் வரலாம். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ 12/8 போட்டால் நமக்கு வந்து 5 வந்து ரிமைண்டராக கிடைக்குது. அதனால இது ப்ராப்பர் டிவைசர் கிடையாது. ஸோ அப்போ வந்து 6 வரைக்கும் தான் நமக்கு ப்ராப்பர் டிவைசர். ஓகேவா? இது எல்லாத்தையும் சம் பண்ணா நமக்கு 16 வருது. ஆனால் நமக்கு ஒரிஜினல் நம்பர் சேம் 12 வந்தால் மட்டும்தான் அது வந்து பெர்ஃபெக்ட் நம்பர். இங்கே வந்து 16 வரதுனால இது வந்து நாட் பெர்ஃபெக்ட் நம்பர். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம லாஜிக் பார்க்கலாம். நம்ம இப்போ கோட் லாஜிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எட்ஜ் கேஸ் ஹேண்டில் பண்றோம். ஒன்று அது கீழே இருக்க நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் நம்பர் கிடையாது. ஸோ அதனால ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்ட்டு வந்து சம் ஈக்குவல் டு 1 கொடுத்துக்கிறோம். ஏன் இது 0 இல்லைன்னா எந்த நம்பர் எடுத்தாலும் டிவிசபிள் வந்து 1 இருக்கும். ஸோ அதனால டிஃபால்ட்டா நம்ம 1 எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம மெயின் லாஜிக் பார்ப்போம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லூப் ஸ்டார்ட் ஆல்ரெடி 1 வந்து சம்ல ஆட் பண்ணதுனால நம்ம இங்க வந்து 2ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். i வந்து லெஸ் தென் n. நம்ம இங்க வந்து n இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால i வந்து லெஸ் தென் n போட்டிருக்கோம். ஏன்னா பெர்ஃபெக்ட் நம்பர் ரூல் படி அந்த நம்பரை ஆட் பண்ணக்கூடாது. லூப்குள்ள n மாடுல் i போட்டுக்கிறோம். இது வந்து ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். ரிமைண்டர் 0 இருந்தா மட்டும்தான் நம்பரை வந்து சம்ல ஆட் பண்ணிட்டே வரும். லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கிடைச்ச சம்மையும் ஒரிஜினல் நம்பரையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இஃப் இட் இஸ் சேம் அது வந்து பெர்ஃபெக்ட் நம்பர். இது சேமா இல்லைன்னா அது வந்து நாட் பெர்ஃபெக்ட் நம்பர். ப்ரீவியஸ் மெத்தட்ல நம்ம பேசிக் கோட் லாஜிக் பார்த்தோம். ஆனா அது பெரிய நம்பருக்கு வந்து டைம் லிமிட் எக்ஸிட் ஆகும். ஸோ இது வந்து ஆப்டிமைஸ்டு கோடு. இது ஒரு நம்பர் 100 crores இருந்தாலும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து அவுட்புட்டை வந்து இந்த கோட் லாஜிக் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். அது எப்படின்னு நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராம்ல பார்ப்போம். கேஸ் ஹேண்டில் பண்றோம். நம்பர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்தா நம்ம அது வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். வை? பிகாஸ் அது வந்து பெர்ஃபெக்ட் நம்பர் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா சம் வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லா நம்பருக்கும் வந்து டிவிசிபிள் 1ன்றதுனால நம்ம வந்து 1 எடுத்துக்கிறோம் டிஃபால்ட்டாகவே. ஸோ அது வந்து எக்ஸஸ் லூப்பை வந்து அவாய்ட் பண்ணும். இதுதான் லூப்போடைய கண்டிஷன் பார்த்துக்குங்க. இங்க வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்றோம். ஸ்கொயர் ரூட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் நம்பர். அதாவது இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்கொயர் ரூட் வரைக்கும் மட்டும் தான் செக் பண்ணும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு 100ன்னு வச்சுட்டா நம்பர் 10 வரைக்கும் தான் லூப் ஆகும். இப்போ நம்ம 100க்கு வந்து பெர்ஃபெக்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா இங்க வந்து இங்க i வந்து 10 வந்தாவே லூப் வந்து டெர்மினேட் ஆகும். இது வந்து 100 அதாவது 99 வரைக்கும் இது போகாது. ஏன்னா இங்க வந்து ஸ்கொயர் ரூட் பண்றோம். 10 × 10 100 வந்துடும். இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் நம்பர் 100. ஸோ 100 வரைக்கும் தான் இந்த லூப் ரன் ஆகும். தென் இது வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து அவுட்புட் வரும்னு. 100 வரைக்கும் போகாமல் 10லேயே வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுனால நமக்கு அவுட்புட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். சேம் லைக் எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம் மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நம்பர் மாடல் ஐன்னு போட்டிருக்கோம். இது வந்து 0 ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து சம்மில் வந்து அந்த ஐயை ஆட் பண்ண நம்பரை ஆட் பண்ணுறோம் அந்த நம்பரை. ஸோ இந்த லூப்புக்குள்ளே வந்தவொடனே இஃப் நம்பர் மாடல் i ஈக்குவல் 0ன்னு செக் பண்றோம். இது 0வா இருந்துச்சுன்னா நம்ம சம் பிளஸ் ஐயை
சம்ல சம் பிளஸ் ஐ ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்மால் பார்ட்னர். எக்ஸாம்பிளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 100 இருந்துச்சுன்னா ஐ 2க்கு வந்து நம்ம இங்க வந்து சம்ல வந்து 2 ஆட் பண்ணிக்கிறோம். ஆனா இங்க தான் மேஜிக் இருக்கு. இஃப் 2 டிவைட் 100னா 50 ஆல்சோ டிவைட் 100 ரைட். ஸோ அந்த 50 கண்டுபிடிக்க நம்ம இந்த லூப்பை 50 வரைக்கும் ஓட்ட தேவையில்லை. இங்க நம்ம என்ன பண்றோம்னா 100 டிவைட் பை 2 போட்டா நமக்கு வந்து இங்க 50 கிடைச்சிரும். ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு ஐ மீன் 2. ஓகே, ஸோ இங்க 50 நாட் ஈக்குவல் டு இது வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால நம்ம இங்க வந்து இங்க 50யும் நம்ம சம்ல ஆட் பண்ணிக்கிறோம். நம்பர் டிவைட் ஐ மீன் 100 டிவைடட் பை 2. ஸோ 50 வரும், 50யும் நம்ம இந்த சம்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஒரே லூப்ல 2 நம்பர் ஆட் பண்ணியாச்சு. ஆனா இங்க முக்கியமான ஒரு செக் இருக்கு. ஐ நாட் ஈக்குவல் நம்பர் டிவைடட் பை ஐ. இது எதுக்குன்னா எக்ஸாம்பிளுக்கு 36 எடுத்துக்கோங்க. லூப் 6க்கு வரும். இதுதான் வந்து கடைசி லூப் 36 இருந்துச்சுன்னா அப்போ என்ன நடக்கும்னா ஓகே, ஸோ அப்போ இங்கேயுமே 6 ஆட் ஆகிடும். அகைன் இங்கே வந்தீங்கன்னா 36 டிவைட் பை 6 இங்கேயுமே 6 தான் இருக்கும். அப்போ நம்ம இந்த கண்டிஷனை வச்சிடலன்னா திருப்பி இன்னொரு டைம் வந்து 6 ஆட் ஆகிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஐ நாட் ஈக்குவல் நம்பர் டிவைடட் பை ஐ போட்டிருக்கோம். ஃபைனலாக நம்ம வந்து ரிட்டன் சம் ஈக்குவல் நம்பர். ஸோ ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்ட் நம்பர், இல்லைனா நாட் பர்ஃபெக்ட் நம்பர். ஓகேவா, நம்ம இப்போ வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம நார்மலாக லூப்பை வந்து ஸ்டார்டிங் டு எண்ட், அதாவது 1 to n வரைக்கும் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஓஎன். ஓகேவா, இதுவே நம்ம ஸ்கொயர் ரூட் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஸ்கொயர் ரூட் n. ஓகேவா, இதுவே ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு என்னவா இருக்கும்னா, அதாவது ஒரே ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்றோம். ஸோ அதனால நமக்கு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O1. ஓகேவா, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஒரு ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ணலாம். நம்ம வந்து இங்கே ஸ்கொயர் ரூட் மெத்தட் தான் டெமோவாக காமிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வந்து ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் டைப் வந்து பூலியன் வைக்கிறோம். பேரம் வந்து இன்ட்டாக கொடுக்குறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். என்ன செக் பண்ணுறோன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா நம்ம வந்து நாட் பர்ஃபெக்ட் நம்பர்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஏன்னா 1 ஆர் லெஸ் தென் 1 கீழே 1 ஆர் 1 கீழே இருக்க நம்பர் வந்து பர்ஃபெக்ட் நம்பர் கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த கண்டிஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். தென் வந்து நம்ம வந்து சம்மு வந்து 1ன்னு செட் பண்ணிக்கிறோம். ஏன்னா எல்லா நம்பருமே வந்து 1ஆல் டிவைஸ் ஆகும். 1 வந்து எல்லா நம்பருக்குமே வந்து பர்ஃபெக்டாக டிவைட் ஆகும். ஸோ அதனால் நம்ம 1 வந்து டிஃபால்ட்டாக வந்து இங்கே எடுத்துக்கிறோம் சம்மில். தென் வந்து இப்போ நம்ம லூப்புக்கு போகிறோம். லூப்பில் வந்து நம்ம 1 வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக சம்மில் ஆட் பண்ணதுனால நம்ம இங்கே வந்து லூப் வந்து 2ல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்கொயர் ரூட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால ஐ இன்ட்டு ஐ போட்டுக்கிறோம். இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் n நம்பர். நம்ம ஸ்கொயர் ரூட் வரைக்கும் நம்ம n வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம், நாட் n நம்பர். ஓகே, இங்கே வந்து நம்ம திருப்பி ஒரு கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஐ வந்து டிவைசபிள் பை நம்பர் வந்து டிவைசபிள் பை ஐயான்னு பார்க்க போகிறோம். நம்பர் வந்து டிவைசபிள் பை ஐயான்னு பார்க்க போகிறோம். அதுக்காக ஐ மாடுல், அதுக்காக n நம்பர் மாடுல் ஐ போட்டு நம்ம டிவைசபிள் 0 வருதான்னு பார்க்குறோம். டிவைசபிள் 0 இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சம்மில் வந்து அந்த நம்பரை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஆட் பண்ணிட்டோம். இன்னொரு கண்டிஷன் நம்ம என்ன செக் பண்ணோம், ஆல்ரெடி பார்த்தா லாஜிக் பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா இஃப் ஐ வந்து நாட் ஈக்குவல் டு நம்பர் டிவைடட் பை ஐ. ஆல்ரெடி பார்த்தா மாதிரி என்னன்னா 36க்கு வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு தெரியும், 36 இருந்தால் 6லேயே வந்து நம்ம வந்து ஸ்கொயர் 6லேயே வந்து இந்த ஒரு கண்டிஷன் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால் 6 × 6 36 வந்துடும். அப்போ வந்து 6 வந்து இங்கே வந்துச்சுன்னா 36 டிவைட் பை 6 வருமா, அப்போ இங்கே வந்து 36 டிவைட் பை 6 வந்து 6 வந்துடும். ஸோ அப்போ வந்து திருப்பி வந்து இங்கே சம் ஆட் ஆகக்கூடாதுல்ல, நம்ம இங்கேயே 6 ஆட் பண்ணிட்டோம். திருப்பி வந்து 36 டிவைட் 6 போட்டால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சம் ஈக்குவல் சம் ப்ளஸ்ஸு அப்புறம் நம் டிவைட் பை ஐ. ஸோ எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து அப் டு ஸ்கொயர் ரூட் வரைக்கும் லூப் ஆகிட்டே வரும். அப் டு ஸ்கொயர் ரூட் வரைக்கும் லூப் ஆகிட்டு இது வந்து அப் டு ஸ்கொயர் ரூட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் நம்பர் வரைக்கும் லூப் ஆகிட்டே வரும். ஸோ ஒன்ஸ் லூப் டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து அவுட்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுக்கு வந்து சம் நம்பரும் நம்ம கொடுத்த இன்புட் நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். நம்ம இப்போ அவுட்புட் வந்து செக் பண்ணிவிடுவோம் மெயின் மெத்தடில். இப்போ வந்து சிக்ஸ் அவுட்டில் வந்து நம்ம 2 செக் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஒரு சக்ஸஸ் கேஸுக்கு ஒரு ஃபெயிலியர் கேஸுக்கு வந்து நம்ம கொடுத்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஒன்று 6,
இன்னொரு இதுக்கு வந்து நம்ம 36 கொடுத்து டெஸ்ட் பண்ண போகிறோம். நமக்கு கொடுத்த கண்டிஷன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கு வந்து சக்ஸஸும், செகண்ட் ப்ரோக்ராமுக்கு வந்து ஃபெயிலியரும் வருதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு கரெக்டாக வந்துச்சு. ஃபஸ்ட் நம்பர் வந்து பர்ஃபெக்ட் நம்பர், செகண்ட் நம்பர் வந்து ஃபால்ஸ், அதாவது நாட் பர்ஃபெக்ட். ஸோ நமக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஜாவா, டிஎஸ்ஏ, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வீடியோஸை தமிழில் கற்றுக்கணும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த லைக் பட்டனை ஒரு தட்டுங்க, அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் இல்லைனா வேறு ஏதாவது டாபிக் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் கோடிங், கீப் லேர்னிங். See you in the next video. Bye.